வணக்கம் மக்களே. இந்த 30 டே கான்டென்ட் சீரீஸ்ல வந்து நேத்து ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் எப்படி ஆஸ்திரேலியா வந்து வேலை செய்றது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல நெறைய வீடியோ இருக்கு. என்னென்ன பாத்வேஸ்ல வரலாம்? ஸ்டூடண்ட் பாத்வேல வரணும்னா எப்படி வரலாம்? வொர்க் விசால வரணும்னா எப்படி வரலாம்? பார்ட்னர் விசால வரணும்னா எப்படி வரலாம்? ஸோ அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணுங்க. ஸோ எந்த அ மெயினான கேள்வி கேட்கறது வந்து, நான் படிச்சதுக்கோ, நான் வேலை செஞ்சதுக்கோ சம்மந்தம் இல்ல. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஆனா நான் வந்து அ வேற ஃபீல்ட்ல வேலை செய்றேன். ஸோ நீங்க ஸ்கில்டு மைக்ரன்ட்டா உள்ள வரணும்னா, நீங்க படிச்ச படிப்பு, நீங்க பண்ற வேலை 2க்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கணும். ஆர் அட்லீஸ்ட் அந்த மாரி ஒரு கதைய வந்து நீங்க உங்க ஸ்கில் அசஸ்மென்ட்க்கு கொண்டு வரணும் கம்பல்சரியா. இப்ப நான் வந்து யுனிவர்சிட்டி லெக்சரர் கேட்டகரில ஆஸ்திரேலியாக்குள்ள வந்தேன். ஸோ நான் படிச்சது வந்து அப்போ நான் அசஸ்மென்ட் பண்ணும்போது நான் பிஹெச்டி வைவா முடிக்கல. ஸோ நான் எம்டெக் இது வச்சிருந்தேன். ஸோ அந்த மாஸ்டர்ஸோட சர்டிஃபிகேட் வச்சு, அப்புறம் என்னோட யுனிவர்சிட்டி லெக்சரரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அந்த அசஸ்மென்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ உங்களோட ஆக்குபேஷனுக்கு எந்த அசஸ்மென்ட் அத்தாரிட்டின்னு பாருங்க. வெட்-அசஸா, இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியாவா, கம்ப்யூட்டர் சொசைட்டியா என்னன்னு பார்த்துட்டு, அந்த பர்ட்டிகுலர் அசஸ்மென்ட் அத்தாரிட்டியோட கைட்லைன்ஸ போய் ரீட் பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் சப் கிளாஸ் விசாக்கு, இந்த ஆக்குபேஷனுக்கு இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர்லயே டிராஃப்ட்ஸ்மேனா இருக்கலாம். கேட் இன்ஜினியரா இருக்கலாம். ஸோ என்ன வந்து உங்களுக்கு க்ளோசஸ்ட் உங்களோட வொர்க்குக்கு ரிலேட்டடா எது க்ளோசஸ்ட்டோ அத வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். இல்ல நீங்க படிச்ச கோர்சஸ்ல வந்து இந்த மாட்யூல் இயர் 3ல நான் இந்த மாட்யூல் படிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம எழுதுற கதையில தான் விசாவோட சக்சஸ் வந்து ஒரு அழகா ஒரு கதைய வீவ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும். ஓகே. நான் இது படிச்சிருக்கேன். நான் இது வேலை பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த கேட்டகரியில வந்து அப்ளை பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த கதைய வந்து கரெக்ட்டா சொல்லணும். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்க விசா பிரிப்பரேஷனுக்கு தகுந்த மாரி இப்ப ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுங்க. ஓகே. உங்களோட எந்த கேட்டகரி, என்ன விசாக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு பார்த்துட்டு, அதிலிருந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி, நீங்க இப்ப உங்களோட 2 வருஷம் மினிமம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ கேதர் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க அத மேப் அவுட் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஐஎல்ஸ் எழுதுறதுனாலும் சரி, அசஸ்மென்ட் எழுதுறதுனாலும் சரி, இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். இந்த கெட் ரிச் அ குயிக் ஸ்கீம் மாதிரியெல்லாம் இல்ல. விசாஸ் வந்து இட் டேக்ஸ் டைம். நான் வந்து என்னோட பையன் 2ண்ட் பையன் வயித்துல இருந்தப்போ, இந்த ஹோல் விசா ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். ஆ நாங்க கரெக்ட்டா அவன் 1 பர்த்டே முடிஞ்சப்புறம் இங்க வந்தோம். ஸோ யூ கேன் கால்குலேட். அது வந்து இட் இஸ் ப்ராப்பரா ஒரு 2 வருஷம் ப்ராசஸ் ஆகும். ஸோ நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்க. இப்ப தான் வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எந்த ஆக்குபேஷன்ல பண்ண போறீங்கன்றத கண்டுபிடிச்சுட்டு, அந்த சப் கிளாஸ் விசாக்குரிய கிரைட்டீரியா பார்த்துட்டு, அங்கருந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருந்ததுன்னா, வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கு அந்த கொஸ்டினுக்கு சூஸ் பண்ணி ஆன்ஸர் பண்றேன். ஓகே. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்.